தமிழக விளையாட்டு கழகம் எனும் தனது கட்சி பெயரை அறிவித்தார் தளபதி விஜய். சாரி ப்ரோ. தமிழக வெற்றி கழகம் எனும் தனது கட்சி பெயரை அறிவித்தார் தளபதி விஜய். அதாவது தமிழகத்துல எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அது கடைசி கழகத்துல தான் முடிப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம தளபதியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன, அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகம், இது திவிக தமிழக வெற்றி கழகம். அதாவது சீனா தானா அப்படிங்கிற படத்துல வடிவேல் தன்னோட பேரை கட்சிக்கு வைக்க, அதாவது அந்த டிடெக்டிவ் ஆபீஸுக்கு வைக்க சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உடனே அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, சீனா தானான்னு வைங்கண்டு. அப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தர் கேட்பாரு, உனக்கு நல்ல மனசு, உன் பேரை வைக்க வேணான்னு சொல்லியும் நீ ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தியேண்டு. அப்ப அவர் சொல்லுவாரு, இப்பயும் என் பேரை தான் வச்சிருக்கிறேன். அப்ப எப்படின்னு கேட்பாரு பக்கத்துல உள்ளவரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, சீனா சீனிச்சாமி, தானா தமிழரசன், ரெண்டும் சேர்த்து தான் சீனா தானா. அத மாதிரிதான் தமிழக விஜய் கழகம் அப்படின்னு வச்ச எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்றக்காக தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழ்ல தான் வெற்றி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வி, தமிழக விஜய் கழகம் அப்படிங்கிறத இப்பயும் அவரோட பேரை தான் வச்சிருக்கிறாரு. இது யாருக்கும் தெரியாத ஒரு வெற்றி ரகசியமா தமிழக, அதாவது அதான் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா திவிக, அதாவது தமிழக விஜய் கழகம் அப்படிங்கிற தன்னோட பெயரையே அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சிட்டாரு. எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச? இது போக போகத்தான் இனி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த எலெக்ஷன்ல நிக்காம அடுத்து 2026 தான் நிக்க போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 படம் தான் நடிப்பேன், அதுக்கப்புறம் முழு வீச்சில் அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்ட்டு விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவரோட பெயரை அறிவிச்சதுல இருந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த சிம்பிளை தான் போடுறாங்க. என்னத்துக்காக போடுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த மக்களுக்காக தேடி வந்தா எல்லாரும் இந்த சிம்பிளை போட்டு கமெண்ட்ஸ் பண்றீங்க. அதுதான் எனக்கு இப்பயே பகீர்னு இருக்குது. என்னடா இவங்க மாற்றத்தை பத்தி பேசத்தான் செய்வாங்களே தவிர மாற்றத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதுல வேற ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று படிச்சேன். அந்த இப்ப வந்ததுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆனா எங்களோட குடும்ப ஓட்டு அனைத்துமே என்னைக்குமே டிஎம்கேக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படியாப்பட்டவங்க இருக்கும்போது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் விஜய் சார் கோடி கணக்குல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்லையும் நான் மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு மற்றவங்க மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்காம உடனே கட்சி பேரையும் அறிவிச்சு 2026 போட்டியிடுவேன்னு சொன்ன விஜயோட தைரியத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களோட ரொம்ப ஆசை. நீங்க கட்சி ஆரம்பிச்ச இதே வேகத்துல நீங்க தமிழக முதல்வராக வரணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் எங்களோட ஆசையா இருக்குது. கண்டிப்பா நீங்க தமிழகத்துக்கு முதலமைச்சரா வருவீங்களா? இல்லாட்டி 2026 நீங்க இன்னைக்கு வச்சது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் 2026 தான் தெரியும். இது தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக விளையாட்டு கழகமா அப்படிங்கிறது 2026 கண்டிப்பா தெரிஞ்சிரும். இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ விஜயோட கட்சி எப்படி ஆகுது அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகமாக மாறினா ரொம்ப சந்தோஷம். இந்த மக்கள் அநேகமா தமிழக வெற்றி கழகத்தை தமிழக விளையாட்டு கழகமாக மாத்தாம இருப்பதற்கு அந்த ஆண்டவன்கிட்ட தான் வேண்டிக்கணும். ஏன்னா இந்த மக்களை நம்பவே முடியாது. அதனால விஜய் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசை. விஜய் ரசிகனா என்னோட ஆசையும் அதுதான்.